God wants to set you on high. ஆண்டவர் உங்களை உயர் ஸ்தலங்களில் வைக்க விரும்புகிறார். உயரமான இடங்களிலே, உன்னத நிலையிலே கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். சங்கீதம் 18:33 சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He makes my feet like deer's feet and sets me up on my high places. உயர் ஸ்தலங்களிலே, உயரமான இடங்களிலே, உன்னத நிலையிலே ஆண்டவர் வைக்கிறார். ஸோ மான்களுடைய கால்கள் போல் என்று ஏன் வேதம் குறிப்பிடுகிறது என்றால், மான்களுடைய கால்கள் எந்த குன்றுகளிலும் எந்த கடினமான இடத்திலும் சாதாரணமாய் கால்களை வைத்து ஷோர் ஃபுட்டடா deer's feet is able to stand firmly and tread safely on paths of testing and trouble. கஷ்டமான கடினமான இடங்களிலும் சூழ்நிலைகளிலும் கால்கள் சரியாய் வைத்து போகக்கூடிய அளவிற்கு அந்த கால்கள் தேவன் படைத்திருக்கிறார் மான்களுக்கு. அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான பிரச்சனைகள், போராட்டங்கள் அனுதினம் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும் அதன் வழியாக எல்லாவற்றிலும் நம்முடைய கால்களை வைத்து நாம் உயர் ஸ்தலங்களை போய் அடைவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். The Lord is making us capable of climbing the ladder, climbing the mountain to reach the high place. நாம் ஏறுகிற அந்த நிலையை கர்த்தரே பாதுகாத்து நம்மை சுமந்து கொண்டு போய் உயர் ஸ்தலங்களில் வைக்கிறார். அதைத்தான் சங்கீதம் சொல்லுகிறது, உயர் ஸ்தலங்களிலே வைக்கிறவர். உயர் ஸ்தலங்களிலே வைப்பதற்கு முன்பதாக உயர் ஸ்தலங்களுக்கு ஏறி செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை உயர் ஸ்தலங்களுக்கு ஏறி செல்ல விரும்புகிறார். அந்த உயர் ஸ்தலங்களிலே நிறுத்தவும் செய்கிறார். Get ready to climb up the mountain, to climb up the ladder to reach the high place. Let's pray. Father God, thank you for your wonderful word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே அப்பா அனுதினமும் எங்களை உயர்த்தி உயர் ஸ்தலங்களில் வையும் அப்பா. சுக பலன் ஆரோக்கியம், ஃபினான்ஷியலி எல்லாவற்றிலும், எஜுகேஷனில், கெரியரில் கர்த்தர் நீர் உயர்த்தி வைக்க போவதற்காய் மக்கு நன்றி. எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாவற்றிலும் உயர்த்தி வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.